ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம சோழன் வந்து பாண்டியன ஒரு பாடுபடுத்தி தான் கூட்டிக்கிட்டு போறாங்க. பாண்டியன் போற வழியில எல்லாம் புலம்பிக்கிட்டே போறாரு. "டேய் நான் ஒரு டீ கூட குடிக்காம வந்துட்டுருக்கேன்டா. டேய் உனக்கு டீ என்ன பூஸ்ட் போட்டு ஒரு டீ பயங்கரமா பண்ணி தரேன்டா. முதல்ல வண்டிய போய் காட்டுடா. நீ வண்டிய சொன்னதுலேருந்து சரியா நான் நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்ல. எப்படா பார்ப்போன்ற மாரி இருக்கு. நிலா இன்னைக்கே எனக்கு அந்த வண்டி பிடிச்சு போச்சுன்னா, அவ இன்னையிலேருந்து வண்டியிலே ஆஃபீஸ்க்கு போட்டுமே அப்படின்ற மாரி வந்து சொல்லிறாங்க. டேய் அவரு அமௌண்ட்டு கூட ஜாஸ்தியா சொல்லுவாரு. அப்படி கூட பேசி வாங்கிக்கலாம்னா, ஆனா அதுக்கான பணம் உன்கிட்ட இருக்கா? நைட்டே அந்த கத்து கத்துன அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. பணம் தான்டா நாம பார்த்துக்கலாம் நட்றா போலாம் அப்படின்ற மாரி சொல்லி கூட்டிக்கிட்டு போறாங்க. அவருகிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு அவங்களுக்கு முடியிற அளவுக்கு வந்து அது பேசி முடிச்சு வண்டிய கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நிலா இருந்துட்டு, "அண்ணன் நான் கிளம்பட்டுமா?" அப்படின்ற மாரியே சொல்றாங்க. "இருப்பா கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாப்பா பாக்ஸு" அப்படின்ற மாரி சொல்லி குடுக்குறாங்க. "டேய் பல்லவா போலாமா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அண்ணா எங்கண்ண பாண்டியனையும் காணோம், சோழனையும் காணோம்" அப்படின்ற மாரி கேட்டோனே, "காலையிலேயே 2 பேரும் எங்க போனாங்கன்னே தெரியலம்மா" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. வெளிய வந்து ஒரு ஆரன் சத்தம் வந்து கேட்குது. என்ன ஏதுன்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு ஸ்கூட்டியோட வந்து நிக்கிறாங்க. நம்ம பாண்டியனும், சோழனும். நிலாலாம் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. "டேய் என்னடா இது?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இது நிலாவுக்கு தானே, சோழன் தான் வாங்குனான்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நிலா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதோட முடிச்சு